வணக்கம், நான் டாக்டர் கே பரணிதரன், சீனியர் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல் பேசுகிறேன். இப்போ டயபெட்டிஸ் இன்னைக்கு நம்ம ரோட்ல 10 பேர் பார்க்கணும், ஒருத்தவங்க இருக்கிற ஆராய்ச்சி சொல்லுது. இந்தியாவில் 10 கோடி மக்கள் மேலே டயபெட்டிஸ் இருக்கு. 13 கோடி மக்களுக்கு மேலே ப்ரீ டயபெட்டிஸ் ஆரம்ப கட்ட சக்கரை. இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டயபெட்டிஸ் நம்ம கண்ட்ரோல் பத்தி தான் பேசுறோம். ஆனா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. எங்க போறது, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை மெயினா காவேரி ஹாஸ்பிட்டல் இந்த டைம்ல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட். இப்போ டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா நம்ம பார்க்குறோம், ஹார்ட் பாதிக்குது, கிட்னி பாதிக்குது, இல்லை லிவர் பாதிக்குது, பாதம் எஸ்பெஷலி ஃபுட்டு காம்ப்ளிகேஷன் வருது. ஸோ அப்போ டயபெட்டிஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் அந்த காம்ப்ளிகேஷன்ஸும் நம்ம எப்படி தடுக்கணும், அது வந்தால் கூட எப்படி அதை நல்ல முறையில் கரெக்டாக இது பண்ணணுன்றதுக்கு ஒரு எல்லா டீமுமே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் அதை இந்த டைமில் லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ இது சென்னையில் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பிகாஸ் சென்னையில் இது மாதிரி ஒரு சென்டர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எல்லாருக்குமே ஒரே அம்பரலால எல்லா இடத்துல எல்லா வசதிகளும் கிடைக்கணும், எஸ்பெஷலி டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் இருக்கவங்களுக்கு. ஸோ இதில் மெயின் அவங்களுக்கு எல்லா ப்ராப்பர் கேரும் கிடைக்கும். ஸோ ஐ திங்க் இது சென்னை மக்கள் கண்டிப்பாக இது மக்கள் பயன்படுத்தணும். அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட். வணக்கம். டயபெட்டிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு காமன் பீப்புளுக்கு, அதாவது டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு கிடையாது. டயபெட்டிஸ் பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், டயபெட்டிஸ் என்னென்ன பிரச்சனை வரும், நம்ம என்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம கடைபிடிச்சா நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். ஸோ நம்ம ஆரோக்கியத்தில் அக்கறை காய்ச்சினா நம்ம சக்கரை இல்லாமல் எப்படி வாழலாம், உடற்பயிற்சியில் நம்ம எப்படி அக்கறை கொடுக்கறது, உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி பண்றது, ஸோ நம்ம என்ன மாதிரி பரிசோதனைகள் பண்ணணும். சுகர் ஏன்னா பிகாஸ் எல்லாருக்கும் HbA1c என்னன்னு தெரியாது. அது ஆவரேஜ் ஒன் சொல்லுவோம், 3 மாசம் சக்கரை அது ஃப்ரீயாவே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டயபெட்டிஸ்ல பண்றோம். அது இல்லாம அந்த கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்றோம். ஸோ லிபிட் ப்ரொஃபைல் சொல்லுவோம், அதுவும் செக் பண்ணிக்கலாம். அதை விட முக்கியமா இன்னைக்கு ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிவர்ல கொழுப்பு சேருது, அது ஒரு சைலண்டான ஒரு டயபெட்டிஸ் தெரிஞ்சுக்கலாம். சுகர் கண் பாதிக்கும், ரெட்டினோபதி, அதையும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது தலை முதல் பாதம் வரைக்கும் நம்ம எல்லா விதமான பரிசோதனைகளையும் கடந்த 6 வருஷமா காவேரி ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட்டில் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் டயபெட்டிஸ் ப்ரோக்ராம் பண்ணுறோம். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு 500 பேருக்கு மேல அவங்க பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதனால ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி நம்ம கிரியேட் பண்ண முடியுது. அதனால அவங்க ஆரோக்கியத்துல காவேரி ரொம்ப அக்கறை செலுத்துன்றது தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டயபெட்டிஸ். இப்போ டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த காவேரி ஹாஸ்பிட்டலுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம சுகரை மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்காக போய் அதை மட்டும் தான் பார்ப்போம். இதே சுகர் வந்துச்சுன்னா ஏதாவது காம்ப்ளிகேஷன், ஹார்ட் ப்ராப்ளம் வருது, இல்ல காலில் பிரச்சனை வருது, இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, இல்ல வேற ஏதாவது ஸ்ட்ரோக் மாதிரி வருதுன்னா அப்போ அவங்க திரும்ப டயபெட்டிஸ் ஹாஸ்பிட்டலுக்கே போக முடியாது. அதுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஒரு பாயிண்ட் ஆஃப் கேர். டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் தடுக்கணும், அதை ப்ரிவென்ட் பண்ணணும். அது இல்லாம வந்துச்சுன்னா அதை சரியான முறையில் தேர்வு பண்ணணும்னா இது ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், நாட் ஓன்லி டயபெட்டாலஜிஸ்ட், வாஸ்குலர் சர்ஜன், பிளாஸ்டிக் சர்ஜன், நியூராலஜிஸ்ட், அப்படின்னு எல்லா டீமுமே அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பிரிசிஷன் டயபெட்டிஸ் கேர். இன்னைக்கு காலையில் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே ஸ்மார்ட்டாக மாறிட்டு இருக்கு. அப்போ ஹெல்த் சிஸ்டம் டயபெட்டிஸ் ஸ்மார்ட்டாக நம்ம பார்க்கணும். ஸோ டயபெட்டிஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கலாம். இன்னைக்கு காலகட்டத்தில் சுகர் வந்துச்சுன்னா அது கண்ட்ரோல் மட்டும் முக்கியம் இல்லை, காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கான ஒரு மெயின் இது டயபெட்டிஸ் கிளினிக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, காவேரி ஹாஸ்பிட்டல் we are giving a complete care. அனைவருக்கும் வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. டாக்டர் அரவிந்தன் சார், டாக்டர் தர்மேந்திரன், டாக்டர் ஐயப்பன், டாக்டர் சவிதா and all the distinguished specialists and faculty members from various பல துறைகள் வந்திருக்காங்க. I speak partly in Tamil, partly in English. இது ரொம்ப டாபிக்கல் சப்ஜெக்ட். மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த போன ஆண்டு அந்த வண்டியை நம்ம பிளாட் ஆஃப் த வெஹிக்கிள் gone to the field நீங்களே பார்த்துருக்கிறோங்க. நம்ம மாநில அரசை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் 8 ஆண்டு சுகாதாரத்துறையில இருந்த போதும், குறிப்பாக கடந்த 21ஆம் ஆண்டுக்கு அப்புறம் மக்கள் தேடி மருத்துவம் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 2013 நம்ம நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஸ்டார்ட் அப் திஸ் ப்ரோக்ராம் and all. So as I'm sure that whenever you publish your results it will be alarming. See, இந்த சர்க்கரை நோய்க்கு இது இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் குவாய்ட் a lot of people நம்ம பத்திரிகை நண்பர்கள் இருக்காங்க. நான் பார்க்கறது என்னன்னா, இவங்க எப்படி என்ன திருப்பி கூப்பிட்டாங்க ரொம்ப பொருத்தமான நீங்க போட்டிருக்கீங்க. மனித நீ சுகாதாரத்துறையில இல்லையோ, ஏன் அவங்களை பொருத்தமா போட்டிருக்காங்கன்னா, சுகாதாரத்துறையை விட்டு நான் செல்லும் பொழுது நான் முதலமைச்சர் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை பண்ணிட்டாங்க. அந்த சர்க்கரைக்கும் உணவுக்கும் நேரடி தொடர்பு இல்லை. மீண்டும் ஒரு சுமார் 1.5 ஆண்டு நான் துணை மாநகராட்சியில கடந்த ஆண்டு எக்ஸாம்பிள் போன்ற சமயத்துல அங்க இருந்து மீண்டும் எனக்கு இந்த துறையில வாய்ப்பு அளிக்கின்றது. I can see the challenge.
இப்ப விஷம்ங்கிறத நீங்க 5 ஆண்டுக்கு மேல பண்ணி இந்த 6வது ஆண்டுல எடுத்து வச்சிருக்கீங்க. கடந்த ஆண்டு நீங்க 70க்கு மேற்பட்ட கிராமத்தை more than 70 villages they have gone and they collected the thing. See, the biggest challenge which all of us should know, especially people, all of us, இதை மருத்துவர், பத்திரிகை நண்பர்கள், செவிலியர்கள், நிர்வாகியும் கிடையாது. இந்த சர்க்கரை நோய் மற்றும் ரத்த அழுத்தம் மற்றும் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வளர்ச்சி பெற்ற நாடுகள், வளர்ந்த நாடுகள்ல தொற்று நோய்க்கு அதிகமாக தொற்றா நோய் தான் இப்ப பாதிப்பு அதிகமா இருக்கு. நமக்கு எப்பவுமே கவனத்தை இருக்கும் வகையில ஒரு COVID-19, டெங்கு, அது TB, அப்படி HIV, அதெல்லாம் நமக்கு லெப்டோஸ்பைரோசிஸ், எலிகாய்ச்சல் இதெல்லாம் தெரியறது காலரா. ஆனா தொற்றா நோய்கள் நமக்கு பின்னாடி ஒரு சுனாமி அளவுக்கு அச்சுறுத்தின்றே இருக்கு. திஸ் இஸ் வேர் ஐ திங்க் ஹெல்ப் புரிஞ்சுக்கணும். நம்ம டிமாண்ட் ட்ரிவன் மட்டும் இல்லாம மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை நம்ம கொண்டு செல்லணும். அந்த வகையில் தான் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இஸ் டூயிங் ஹியூமன்ஸ் ஒர்க். நெக்ஸ்ட் இஷ்யூ இஸ் வித் ரிகார்ட் டு diabetes, because now I will come back to a focused issue. Biggest challenge ஒரு பக்கம் ஜனத்துக்கு அப்பா அம்மாவுக்கு இருந்தா கொஞ்சம் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா மிக முக்கியமான இது நம்மளோட வாழ்வாதார வழிமுறைகள், லைஃப் ஸ்டைல். It has changed. Everybody seems to be in stress. யாருக்குமே எனக்கு அழுத்தத்துல இருக்கும் சார், மன அழுத்தத்துல இருக்கும், பனிக்காயனால இருக்கா, என்ன பண்ண போறேன்னு இருக்கா, டைம் கிட்ட பண்ணணும்னு இருக்கா. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சரியான நேரத்துல சாப்பிடுறது இல்ல. மூன்றாவது, சாப்பிட்டாலும் ஏன் ரிலாக்ஸ் பண்றோம் தியேட்டருக்கு போறோம், பாப்கார்ன் கிடைக்கிறது சின்ன இது இல்ல, பெரிய பாப்கார்ன் இருக்கிறது. சோ நீங்க நினைச்சு பாருங்க, இந்த வல்லுநர்கள் எனக்கு காட்டினாங்க. நானும் பல எம்எல்ஏக்கள் 8 ஆண்டு சுகாதாரத்தில் பார்த்திருக்கேன். அப்படியே ஸ்பைக் அது தேவையா? அதுக்கான நான் அதெல்லாம் என்னன்னு அதுதான் உணவு மற்றும் நம்மளோட ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், கமிஷனர் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் 2 ஆண்டுக்கு 2018 சற்று குறை, சர்க்கரையை சற்று குறை, எண்ணெயை சற்று குறை, உப்பை சற்று குறை. இந்த 3 உள்ளடங்கும். அதே மாதிரி இப்ப இன்னைக்கு நான் உள்ள பார்த்தேன், அந்த பிளேட்டு பெரிய பிளேட்ல பல சுவர் சாப்பிடுறதுக்கு அப்படியே கொஞ்சம் குறை அப்படின்னு சொன்னாங்க. 3வது நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் உணவுத்துறை செயலரா அதை நான் பதிவிட விரும்புறேன். நம்மளோட உணவு பழக்கங்கள்ல சற்று சேஞ்சஸ் தேவை. ஃபைபரஸ் ஃபுட் மிஸ்ஸிங்கா இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்கு. கார்போஹைட்ரேட் பாத்தீங்கன்னா நிறைய ரைஸ் பேஸ்ட், அதுவும் அதிகமா ரைஸ் உலகத்திலே ரொம்ப பாப்புலர். எல்லாத்தோட வீட்டோட அதிகமா போனா கூட நம்ம பாயில் ரைஸ் சாப்பிடலாம், இல்லையா அதுல கறியா நிறைய போட்டு சாப்பிடலாம், பருப்பை யூஸ் பண்ணி சாப்பிடலாம். அந்த மாதிரி டயட்ரி மாடிஃபிகேஷன், எக்ஸசைஸ். அதே மாதிரி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் சொல்றது, என்ன ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காம டைம்ல சாப்பிடுறது. கடைசியில ப்ரீ டயபெட்டிக்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜெனரலி நிறைய பேர் டெஸ்ட் பண்றது இல்லை. நாங்க இந்த மக்கள் தேடி மருத்துவத்துல பார்க்கும்போது, வீட்டுல போய் வயசானவங்க எல்லாம் பார்க்கும்போது, இன்னொரு எனக்கெல்லாம் ஒண்ணும் வராது சார், நான் நல்லா ஹெல்த்தியா இருக்கேன். சிரிப்பா ஒரு ஜஸ்ட் செக் பண்ணிக்கோனாக்க சுகர் ப்ரீ டயபெட்டிக்கா இருப்பாங்க, இல்லையா ஏன் அன்டயக்னோஸ் டயபெட்டிக்கா இருப்பாங்க. இதையும் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் இப்பதான் இவங்க கிட்ட அந்த சிவாஜி படத்துல அப்போ நம்ம வடிவேல் ரஜினிகாந்த் ஜோக்க வரும் இல்லையா, அதுவும் இருக்குதா, இதுவும் இருக்கு. சரி, கர்ப்பிணி தாய்மார்கள் அந்த பிரெக்னன்சி ஸ்டேஜ்ல இருந்து அதுல எவ்வளவு பேர் ரெகுலர் டயபெட்டிஸ், அது ஒரு 50% மேல ஆகுது, அதுவும் இருக்குதா அப்படின்னு அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் இருக்குங்கிற மாதிரிதான் சர்க்கரை நோய். அதனால்தான் இவங்க ஒரே ஒரு மையத்துல எல்லா துறையும் சேர்த்து பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி அரசுல நிறைய முயற்சி எடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம எல்லா இதை தெரிஞ்சு அப்படியே ஆண்டுக்கு ஒரு முறை டெஸ்ட், எல்லா ப்ரீ டயபெட்டிஸ் மாடிஃபை பண்றது லைஃப் ஸ்டைலையும் டயட்டையும். அதுக்கு மேல நோய் மருத்துவ வல்லுநர்களின் கருத்து. நம்ம பெரிய இடத்துல நான் ஜாகிங் பண்ணிட்டு மறுபடியும் 2 கப் டீ குடிக்கிறது, அது மாதிரி இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க, அதனாலதான் நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க. அவங்க எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லுவாங்க, அதை உள்வாங்கிறது. ஏன் அரசு ஆஸ்பத்திரியும் அந்த மாதிரி ஃபுல்லா கைடன்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நம்ம இந்த பர்டிகுலர் டிசிஷன்ங்கிறது உண்மை டிசிஷன் இல்லைங்க. இது ஒரு டார்கெட்டட் மூவ்மெண்ட். அரசு மற்றும் தனியார் எல்லாரும் இணைந்து பல துறைகள் இணைந்து, எப்படி உங்க பல துறை வல்லுநர்கள் இங்க ஒரே இடத்துல எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. நம்ம சர்க்கரை நோய் நண்பர்கள்ட்ட நான் என்ன சொல்றேன்னா, மார்னிங் என்ன இருக்குன்னா எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ உனக்கு எப்படிப்பா 180, அது பரவாயில்ல 180 எல்லாம் இப்ப ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வீடியோல வாட்ஸ்அப்ல பார்த்தேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம
நம்ம டிசைட் பண்ணக்கூடாதுன்னா. அதனால என்ன 250 தாண்டல இல்லையாப்பா அதே ஓரளவுக்கு அதே ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வாட்ஸ்அப், கூகுள் அதை நம்புறாங்க, மருத்துவரை நம்புங்க. இந்திய மருத்துவரே போலாம், கவர்மெண்ட் நம்மளோட அலப்பறை மருத்துவ போலாம். ஆனா அவங்க படிச்சவங்க. நான் சுகாதாரத்துறை செயலராக இருந்த போதும் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு உணவுத்துறை கூடுதல் தலைமை செயலரும் சொல்றேன். நானும் எப்பயுமே நீங்க பாருங்க, மருத்துவ வல்லுநர்களின் கருத்தின்படி, நியூட்ரிஷன் வல்லுநரின் கருத்தின்படி நம்ம ஆளுனால பண்ணக்கூடாது. தயவு செய்து அதை பண்றதோட நீங்களா டிக்ளேர் பண்ணிக்காதீங்க. இல்ல எனக்கு அதுக்கு உப்பு கம்மியா சாப்பிட்டா கால் எடுத்துக்கிட்டுங்க, அதனால நான் கொஞ்சம் உப்பு அதிகமா சாப்பிட்டேன். இப்பதான் இந்த டாக்டர் சொன்னார்ல, கடைசியில போய் கார்டியாக் ஃபெயிலியர்ல போய் முடியும். சற்று குறை அப்படிங்கிறது. அதே மாதிரி இவங்க உணவு சிறு சிறு இதா பல நாடுகள் பண்றது. அது மட்டும் இல்லாம உணவு தானியங்களுக்கு முக்கியத்துவம். 2023 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்னு சொன்னோம். நம்ம அதை பயிரிடுறதே நிறுத்திட்டாங்க, ஏன்னா நிறைய பேர் வாங்குறது இல்லை. மாதிரி பல வாய்ப்புகளை நீங்க டிஷன் மூலமா உருவாக்கிருக்கீங்க. ஒரே மையத்தில் எல்லாரையும் ட்ரீட்மெண்ட் பண்றது உருவாக்கிருக்கீங்க. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட ஸ்டடி இஸ் கோயிங் டு இன்ஃபார்ம் ஆல் ஆஃப் அஸ், whether it is in food department or whether it is in health department. நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி காப்பீட்டு திட்டத்தில் இணையறோமோ நம்ம எல்லாம் பத்திரிகை நண்பர்களுக்கு அந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். மக்களுக்கு கரெக்டான செய்தி கரெக்டான பீப்புள்கிட்ட வெளிவாங்கி கொண்டு நம்ம சேவ் பண்ணோம். தானாக மருந்து எடுத்துள்ளது, தானாக இது சரியாயிடும் நினைக்கிறது, கிட்னிக்கு இதா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றது, இதெல்லாம் தவிர்த்து எப்பவுமே அருகில் உள்ள அரசு ஆஸ்பத்திரியோ அருகில் உள்ள இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி சென்டர்ல போனோம். கடைசியாக compliment you for the center of excellence, because instead of it becoming a specialty, now it is a multi-organ disease. இல்ல அவங்களோட பேச்சை நீங்க உள்வாங்கினீங்கன்னா பாருங்க, ஒவ்வொரு மருத்துவர் மூலமாகவும் பயமுறுத்துறதுக்காக அவங்க சொல்லுங்க, இதை தவிர்க்கிறதுக்கா. ஏனென்றால் ஒரு உயிர் பேச்சு காரணம் அது இல்லைங்க, டெங்குனால இறந்துன்னு சொன்னோம். இது சார் அவர் கார்டியாக் சார், அவருக்கு அந்த ஸ்ட்ரோக் வந்து இறந்துட்டாருன்னா அதை நம்ம துச்சமா பண்ணக்கூடாது. அந்த உயிர்னாலும் எவ்வளவு அவர் ஃபுல்லா இருந்தாரு, வாழ்ந்திருந்தாருன்னா எவ்வளவு அட்வான்டேஜ் வரும். இன்னைக்கு டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு கீழே பீப்புள் நிற்க மாட்டாங்க. நிறைய நல்ல கருத்துள்ளதோட இவங்க பண்ணியிருக்கிறதுனால்தான் மீண்டும் ஒரு உணவு கூடுதல் தலைமை செயலர் பொறுப்புகளையும் அந்த பொறுப்பினர்களோட எங்களோட அங்க இருக்கிற அந்த எக்ஸிபிஷன்ஸ் உள்வாங்கிக் கொண்டு நாங்களும் எங்களோட உறுதுணையா இருப்போம்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும். நன்றி.